நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, பாஜக மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பற்றியும், தமிழ்நாட்டில் அவற்றின் தற்போதைய நிலை குறித்தும் தெரிந்து கொள்ள விரும்புவது நல்லது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இந்த கட்சிகளின் தாக்கம் மற்றும் நிலைப்பாடுகள் சற்று மாறுபட்டவை. பாரதிய ஜனதா கட்சி, பாஜக, தமிழ்நாடு நிலைவரம். பலம் மற்றும் வளர்ச்சி. மத்தியில் ஆளும் கட்சி. மத்தியில் ஆளும் கட்சியாக இருப்பதால் மாநில அளவில் அதன் குரல் வலுவாக உள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் நிதியுதவிகள் மூலம் மாநிலத்தில் தங்கள் இருப்பை நிலைநிறுத்த முயற்சிக்கிறது. தலைமைத்துவம் மற்றும் பிரச்சாரம். தமிழ்நாட்டில் அண்ணாமலை போன்ற புதிய தலைவர்கள் மூலம் கட்சியை முன்னெடுத்துச் செல்ல பாஜக தீவிரமாக முயற்சிக்கிறது. மாநிலத்தின் கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளங்களை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்வது, தேசிய உணர்வை தூண்டுவது போன்ற உத்திகளை பயன்படுத்துகிறது. வாக்கு சதவீதம் அதிகரிப்பு. 2016 சட்டமன்ற தேர்தலில் 2.86 விழுக்காடு வாக்குகள் பெற்ற பாஜக, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இது அதன் வளர்ச்சிக்கு ஒரு படியாக கருதப்படுகிறது. 2024 மக்களவை தேர்தலில் கணிசமான வாக்கு சதவீதத்தை, சுமார் 11.24 விழுக்காடு பெற்று ஒரு சில தொகுதிகளில் 2ஆம் இடம் பெற்றது. சமூக வலைத்தள செல்வாக்கு. சமூக வலைத்தளங்கள் மூலம் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற மக்களிடையே சென்றடைய முயற்சிக்கிறது. பலவீனங்கள் மற்றும் சவால்கள். திராவிடக் கட்சிகளின் ஆதிக்கம். தமிழ்நாட்டில் திராவிடக் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் ஆதிக்கம் மிகவும் வலுவாக உள்ளது. தேசிய கட்சிகள் நேரடியாக ஆட்சிக்கு வருவது சவாலாகவே உள்ளது. தமிழ் அடையாள அரசியல். தமிழ்நாட்டில் தனித்துவமான மொழி, கலாச்சாரம் மற்றும் திராவிட அரசியல் செல்வாக்கு காரணமாக பாஜகவின் இந்துத்துவா மற்றும் இந்தி திணிப்பு குறித்த விமர்சனங்கள் அதற்கு எதிராகச் செயல்படுகின்றன. கூட்டணிச் சிக்கல்கள். பெரிய மாநிலக் கட்சிகளுடன் நிலையான கூட்டணி அமைப்பதில் சவால்களை எதிர்கொள்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து தனியாக போட்டியிட்டது. உள்கட்சி பூசல்கள். மாநிலத் தலைவர்கள் இடையே சில சமயங்களில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் கட்சியின் வளர்ச்சிக்கு சவாலாக அமையலாம். தற்போதைய நிலை. பாஜக தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஆளும் கட்சியாகவோ இல்லை என்றாலும் ஒரு மூன்றாவது சக்தியாக உருவெடுக்க முயற்சி செய்து வருகிறது. அதன் வாக்கு சதவீதம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது.